உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான். அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல, மோடியின் பினாமிகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று வர்த்தக ஒப்பந்தங்களை பேசுவது கூட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் திடீரென்று நம் மீது அபராதம் விதிக்கிறார்? அவர் யார் நம் மீது அபராதம் விதிப்பதற்கு? அபராதம் என்றால் தண்டனை. நான் சொல்றதை நீ கேட்கல, அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன். டொனால்டு ட்ரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் 140 கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். ஏன் தண்டனை விதிக்கிறார் என்றால், நான் சொன்னதை நீ கேட்கல. என்ன சொன்னார்னா, ரஷ்யாவோடு நாங்கள் பொருளாதார உறவுகளை துண்டிக்கிறோம், நீயும் துண்டிக்க வேண்டும். பொருளாதார தடை விதிக்கிறோம், அதனால் ரஷ்யாவோடு உனக்கு எந்த உறவும் கூடாது. நீ மீறி உறவு கொண்டால், நட்பு கொண்டால் இப்படித்தான் தண்டனை விதிப்போம். இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே போர் நடக்கிறது. 2 நாடுகளுக்கு இடையே போர் நடக்கிறது என்பதை விட உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் நடத்துகிறது. அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன, அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். உக்ரைன் மீது யுத்தம் நடத்துகிற ரஷ்யாவுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய வகையில் நீ அந்த நாட்டோடு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறாய், அதை நிறுத்து. என்ன உறவு என்றால், முக்கியமாக அம்பானி, அவர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர், சர்வதேச புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் அவர் ஒருவர். அவர் பெட்ரோலியம் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை, குரூட் ஆயில் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார். அரபு நாடுகளில் இருந்தும் வாங்க முடியும், இன்னும் பல நாடுகளில் இருந்து வாங்க முடியும். ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறார். யார் வாங்குவது? அம்பானி வாங்குகிறார். அந்த ஒப்பந்தத்தை யார் பேசி முடித்தது என்றால் ஜெய்சங்கர் பேசுகிறார். ஜெய்சங்கர் யார்? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், நரேந்திர மோடியின் நண்பர்.